வணக்க உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வந்துட்டு துணி போட்டு சர்ப்பு தூளை வந்து துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் தம்பி கொண்டு ஸ்கூலில் விட்டு துணியெல்லாம் வந்துட்டு துவைச்சி நல்லா புழிஞ்சு காய வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா குடம் பக்கெட்லாம் கொஞ்சம் வளர்க்காமல் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு விளக்கி வெயில கொஞ்சம் காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து உள்ள பாத்திரக்குள்ளே அடுக்கி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நீங்கள் வெள்ளிக்கிழமைனாலும் சாணி தெளித்து போட்டு குட்டி குழம்பு போட்டிருந்தேன். விறகடுப்புலையுமே வந்துட்டு நல்லா மொழிவு குழம்புலாம் போட்டு மஞ்சள் குழம்புலாம் வச்சுருந்தோம். வச்சு முடிச்சுட்டு துணி புளிஞ்ச வேகத்துலேயே வந்துட்டு பருப்பு ஒரு அடுப்பு வேக போட்டு ஒரு அடுப்பு வந்து தண்ணி காய வச்சுருந்தோம். உலக்கி சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பீர்க்கங்காவும் கத்திரிக்காயும் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சாச்சு. சமைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பார்த்தா திடீர்னு பசிக்க அமைச்சு என்னடா பசிக்குதே மணி என்னாச்சுன்னு பார்த்தா மணி 11:30 போதுங்க. காலை சாப்பிட்டு சாப்பிடல, அதை தான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்த்தா நைட்டு வச்சுருந்த வெஜிடபிள் என்ன இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, அதை சாப்பிட்டு தானே ஆகணும். காஞ்சால் நல்லா இருந்தாலும் நல்லா நம்ம தான் சாப்பிட்டாகணும். மிச்ச வீடு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆள் இருக்கணுமே. நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம், சூடாக சாப்பிட்ருப்போம். இப்போ கல்யாணம் வந்த பிறகு மாமியார் வீட்டில் எது மிச்சம் அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு குண்டாயிடுறோங்க. ஆனால் வெளிலேருந்து பார்க்குறவங்க நினைக்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா குண்டாக இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உண்மையாக இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வந்துட்டு பொரியல் செஞ்சேன். கேரட் பீன்ஸ் பொரியல் கூட கொஞ்சம் தேங்காய், வரமிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குறை மிக்ஸியில் ஒரு ரெடி அடித்து அதை வந்துட்டு அதை சேர்த்து பொரியல் வந்துட்டு தாளித்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். பாத்திரம் ஒரு பக்கம் செஞ்சு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன். கறி பாத்திரமும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து இப்படி கஷ்டப்பட்டு விளக்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல் வந்து 12 மணி நேரம் முடிஞ்சு சொன்னாங்க. பால்வாடி மிஸ் எதுவும் மீட்டிங்காக வெளில போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை வர சொல்லியிருந்தாங்க. தம்பியும் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா பொரியல் மட்டும் இல்லாமல் அப்பளம் கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் நல்லாயிருக்கும் போல தோணுச்சு. என் வாய்க்கு சளி பிடிச்சிருக்காங்க. அப்பளத்தை வந்துட்டு எண்ணெயில் பொரிக்காமல் அடுப்பில் சுட்டு அதுவே எடுத்து வச்சுருந்தேன். அடுப்பில் சுட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு அடுப்பில் சாப்பாடையும் ஒரு அடுப்பில் வந்து தண்ணியும் கழிச்சிட்டு மாமியார் குளிக்கிறதுக்காக இடையில வந்துட்டு கேப் கிடச்சிருச்சு. அதில் வந்து அரிசி ஊற வச்சுன்னா அதையும் ஆட்டி வச்சுட்டு நைட்டு ஊற்றி ஊற்றுறதுக்கு. என்ன மாதிரி யாரெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரையும் தொடர்ந்து வேலை கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் லேட்டாக சாப்பிட்றீங்க, காலை சாப்பிடுங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.